11ஆம் தேதி நடைபெறும் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு ஈசிஆர் வழியாக செல்ல காவல்துறையினர் தடை விதித்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். மானஸ்ராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய மாநாடானது, சித்திரை முழுநிலவு மாநாடானது ஆண்டுதோறும் அந்த சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில கடந்த 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடானது காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு கொண்டாடப்பட்டது. அப்போது அந்த வழியாக மாநாட்டிற்கு சென்ற பாமகவினர் மற்றும் அந்த கூட்டத்திற்கு வந்த அநேகர் இந்த மரக்காணம் வழியாக செல்லும் போது அங்க இருக்கிற தலித்துகளுக்கும் அங்க பாமக கட்சியினருக்கும் அங்க மோதல் ஏற்பட்டு அப்பொழுது அந்த மோதல் கலவரமாக மாறி கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இருவரும் தலித்து மக்கள் ஒரு 6 நபர்களும் கிட்டத்தட்ட 8 பேர் அந்த இடத்துல உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து ஒரு 200 பேருக்கு மேல அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது இந்த மாநாடு இந்த ஆண்டு 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக எங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்து அதனுடைய முழு ஏற்பாடுகளும் தற்போது வீரியமாக நடைபெற்று வருகிற நிலையில தற்போது இந்த மாநாட்டிற்கு செல்லும் பொழுது மரக்காணம் வழியாக மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறை சார்பாக இங்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த மாநாட்டிற்கு செல்லும் போது வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படும். எனவே இந்த மாநாட்டிற்கு செல்லுகிற வாகனங்கள் எந்த வாகனமும் ஒலிபெருக்கியை பயன்படுத்தி தற்போது அந்த பக்கம் செல்லக்கூடாது எனவும், கடலூர் மற்றும் புதுச்சேரியிலிருந்து வருகிற வாகனங்கள் திண்டிவனம் மற்றும் செங்கல்பட்டு வழியாக தான் இந்த வாகனங்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எந்த கலவரமும் இந்த பக்கத்தில் நடைபெறக்கூடாது என்று மாவட்ட காவல்துறை சார்பாக அறிவுறுத்த வழங்கியுள்ளதாக கூறப்பட்டிருக்கு. வன்னியர் சங்க மாநாட்டிற்கு ஈசிஆர் சாலையில் செல்ல தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் தரப்பில். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மானஸ்ராஜ்.